தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனை துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவோணம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த மார்கழி மாதம் பிறக்கின்றது. தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை மார்கழி மாதம் என்று அழைக்கின்றோம். இது தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் 5 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்க உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் அந்த கதவை அன்று மட்டும் திறந்து வைப்பார்கள். அதில் நுழைந்து வழிபட்டால் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சொர்க்க வாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி, அதாவது 23/12/2023 சனிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. மேலும் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் மங்கையர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக மா கோலமிட்டு மகிழ்வார்கள். மனக்கோலம் காண வேண்டிய பெண்கள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வீட்டு வாசலில் போடும் கோலத்தின் நடுவில் சாணம் வைத்து அதன் நடுவில் பரங்கி பூவை பதித்து வைப்பது வழக்கம். மஞ்சள் வண்ணத்தில் பரங்கி பூ இருப்பதால் அதை பதித்து வைக்கும் இல்லங்களில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் இல்லத்தில் உள்ளோருக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். பூ மலர்ந்து இருப்பது போல வீட்டில் உள்ளவர்களும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்வார்கள். ருது ஆவதில் தடை உள்ள பெண்கள் இவ்வாறு மார்கழி மாதத்தில் பூ வைத்து கோலமிட்டு வழிபாட்டை மேற்கொண்டால் ருதுவாகும் வாய்ப்பு உருவாகும். எனவே வண்ணமயமான வாழ்வு அமைய வாசலில் பூ வைத்து வழிபடுங்கள். மேலும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி ஆகும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவன் சந்நிதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி, யானைக்கு கரும்பு, பசுவிற்கு கீரை கொடுப்பது நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும், பொருளாதார வசதியும் அதிகரிக்கும். படியளக்கும் திருநாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த இனிய நாள் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/1/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி மேஷ ராசியில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகின்றார். அதே மார்கழி 4ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றைய தினம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி 9ஆம் தேதி சுக்கிரன் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும், மார்கழி 23ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்தடுத்த மாதத்திற்கும் சேர்ந்த உயர்வு, அனுகூல பலன்கள் அருமையாக ஆரம்பித்து விட்டது என்று இந்த மாத கிரகநிலைகள் சொல்கின்றார்கள். குறிப்பாக இந்த மாதம் அனைத்து வித கெடுபிடிகளிலிருந்தும் வெளிவந்து ஒவ்வொரு விஷயத்திலும் மேன்மையை அடையப் போகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி இந்த மாதத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டது. இதுவல்லாமல் லாபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் இனிமேல்தான் புதிய மாற்றங்களை அதிர்ஷ்டத்துடன் உங்களது வாழ்வில் ஏற்படுத்துவார். நீடித்து வருகின்ற சங்கடங்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியான உயர்வுகளும் ஏற்படும். மார்கழி மாதம் தொடங்கி 19ஆவது தினம் முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்த்துள்ள அனைத்து விஷய நடவடிக்கைகளிலும் தடை ஏற்படாமல் உயர்வுகளை, எதிர்காலத்திற்கான நிரந்தரத்தை அடைவீர்கள். மேலும் 7இல் உள்ள குரு பார்வையில் உள்ள சூரிய பகவான் பொருளாதார பலத்தை உயர்த்தப் போகின்றார். ஆரோக்கிய ரீதியாக பெரிய சஞ்சலம், இடையூறு, விரயங்கள் ஏற்படாமல் நல்லபடியாக நகரும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் செய்து வரும் ஏற்பாடுகளில் தனிப்பட்ட அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும்.
உத்தியோகம், பணி, பதவி சம்பந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில், வியாபாரம், நிர்வாகம் சார்ந்த பெரிய பட்ஜெட் விஷயங்களை, குறுக்கீடுகளை சந்திக்காமல் நிறைவேற்றலாம். மேலும் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து இளைஞர்கள் வாகன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். எதிர்பாராத சுபீட்ச திருப்பங்கள் உண்டாகி உங்கள் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டு அதிர்ஷ்ட உயர்வுகளை தொடப்போகின்றீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இம்மாதம் 9ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். எனவே அஷ்டமத்து சனி விலகப் போகின்றது. இனி அடுக்கடுக்காக நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை வழங்கப் போகின்றது. மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். முன் கோபத்தின் காரணமாக கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். நல்ல சம்பவங்கள் நாளும் இல்லத்தில் நடைபெறும். அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். உங்களுக்கு அனுகூலம் தரும் சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் முன்னேற்றம் விரைவில் வந்து சேரும். மேலும் மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத நல்ல பலன்கள் நடைபெறும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மை கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகும். மேலும் மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உங்களை விரும்பாத சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எதிலும் அகலக்கால் வைத்து அவதிப்படக்கூடாது. இக்காலத்தில் அங்காரகன் வழிபாடு அவசியம் தேவை. மேலும் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கும். இந்த நேரம் நல்ல நேரம்தான். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம்பெறுவீர்கள். பதவி உயர்வு தானாக கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் தேர்ச்சியும் பாராட்டும் உண்டு. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். மேலும் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறும் பொழுது குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் நிலை உருவாகும். மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சிகள் பலவும் நடைபெறும். புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் மேம்படும். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் திருமணம், வேலைவாய்ப்பு போன்றவை கைகூடும். இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் உற்பத்தி சார்பான முயற்சிகளுக்கு விரயம் ஏற்படாத, பிறர் மூலம் ஆலோசனையில் கிடைக்கப் போகின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். அரசியல்வாதிகளுக்கு முதல் வாரம் முடிந்த பிறகு புதிய பதவி நிச்சயம். புகழும் பெருமையும் அதிகரித்து நிரூபித்து விடுவீர்கள். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம், அஸ்தம், சுவாதி, புரட்டாதி, பரணி, ரோகிணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 18, 19, 20, 22, 23, 27, 28, 29 மற்றும் ஜனவரி 1, 3, 4, 5, 9, 11, 13, 14. இந்த மாத செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.